மறுபடியும் புறப்பட்டு வந்தார். வேண்டிக் கொண்டார்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெரும் மூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா மகிமைப்படுத்துங்க. போதாது போதாது, இன்னும் இந்த தேவன் எதிர்பார்க்கிறார், நானும் எதிர்பார்க்கிறேன். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த தலைப்பின் கீழே நம்மோட தொடர்ச்சியாய் பேசி வருகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் போன வாரத்தில் நம்மோடு பேசினார். யாரை குறித்து பேசினார்? இந்த ஒரு சிறு கூட்டம், இங்க இந்த கலிலேயாவில ஒரு சிறு கூட்டமானது இருந்ததாக பேசினார். யார் இந்த கூட்டம்? அந்த கூட்டம் தான் இவனை இயேசுவண்டைக்கு கொண்டு வந்ததாகவும், அந்த கூட்டம் தான் தேவனுடைய கரம் இவன் மேல் அசைவாடி கிரியை செய்யும்படியாகவும் ஜெபித்ததாக காரியத்தை குறித்து ஆண்டவர் போன வாரத்தில் தேவன் பேசினார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக தேவன் அவனை தனியாக அழைத்தார் என்று பேசினார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் செய்கிற அற்புதத்தை பார்க்கலும் இவனுக்கு மட்டும் ஒரு விசேஷமா இருக்குது. நீங்க வேதத்துல ஒரு சில நபர்களை தவிர அநேகருக்கு தேவன் அற்புதம் செஞ்ச விதம் வேற. ஆனா அந்த வேதத்திலே இவனுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான தேவன் எவ்வளவு அழகான அற்புதமான ஒரு காரியத்தை இவனுக்கு செய்யறார். எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வேதம் சொல்லுது, இவனை பிரித்தெடுக்கிறார். முதலாவது என்ன பண்றாருங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவன் இவனை மட்டும் இவன் கையை பிடித்து அவனை தனியே கொண்டு போனார். அதனால்தான் முதல் ஆராதனையில பேசினார். வேதம் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கின உடனே அடுத்தது கையோட ஏன் ஏவாளை உண்டாக்கல அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, ஏவாள் வருவதற்கு முன்பதாக ஆதாம் தேவனோடு உறவாட வேண்டும் என்பது தேவ திட்டமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவனிலிருந்து தான் யார் வெளிப்பட போகுது? தேவ சன்னதியே யார் மூலியமா? ஆதாம் மூலியமா தான் வெளிப்பட போறபடினால தேவன் என்ன செய்தாரா? அவனோட உறவாடினா, அவன் தேவனோட உறவாடினா. அதனாலதான் ஆதாமை சில காலம் தனிமையா இருக்கவே தேவன் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில தனிமைகள் நிறைய ஊழியக்காரங்க சொல்றதை நான் கேட்டிருக்கேன். தனிமை உன்னை கீழே விழ வச்சிருண்டா, தனிமையில நீ விழுந்துருவடா, தனிமை உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துருண்டா, நீ தனிமையா இருக்கிறது சரியில்லடா அப்படின்னு பேசுகிறத நானும் பேசியிருக்கேன். என்னை கொண்டும் தேவன் பேசியிருக்கிறார். ஆனா என் வாழ்க்கையில நான் உணர்ந்ததை சொல்றேன். தனிமை தான் என்னை ரொம்ப உருவாக்கி இருக்குது. நிஜமா ஆவில நின்று சொல்றேன், தைரியமா சொல்லுவேன். எனக்கு என்னைக்குமே ஒரு பிளைட் க்ளோஸ். இந்த தனிமை தான்
அது குறிப்பா விசேஷ அழைப்பை பெற்றவங்களுக்கு தனிமைதான் அவங்களை அழகா உருவாக்கும் பாருங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் எங்க வேணாலும் பாருங்க, பிரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் கிரிகளை இந்த அழைப்புள்ளவர்களுக்கு செய்கிறார். மற்றவங்களுக்கு காரியம் வேற. ஆபிரகாமுக்கு தேவன் உடனே வாடா நான் உனக்கு பிள்ளைய தரேன் சொன்ன உடனே அதே வருஷத்துல குழந்தைய கொடுத்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை பிரிச்சது கிட்டத்தட்ட 25 வருஷம் அவரோட நடந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஈசாக்கிய கண்ணால பார்க்க முடிச்சது. எலிசாவை பிரிச்செடுத்தார். கிட்டத்தட்ட வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 30 வருஷமா. அவ்வளவு வருஷம் அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்ததா. மோசே 40 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருந்ததா. இந்த பிரிச்செடுத்து தேவனோடு கூட உறவாடுகிற அந்த அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் சில நபர்களுக்கு அந்த அழைப்பையே கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம போன ஆராதனையில், அதாவது கர்த்தர் போன வார ஆராதனையில பார்த்தோம். யாக்கோபை தேவன் பிரித்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன செஞ்சாருன்னா அவனுக்கு பரலோக தரிசனத்தையே காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவன் மேல் இருக்கிற திட்டத்தையே காட்டுறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க தனிமை விழ வச்சிடணும். ஒரு வேலை இருக்கலாம், உண்மைதான். ஆனா இந்த அழைப்பு உள்ளவனுக்கு மட்டும் வித்தியாசம். இவனுக்கு தனிமை தான் அவனை பலமைப்படுத்தும். மற்றவங்களுக்கு எப்படியோ இந்த விசேஷ அழைப்பு இருக்கிறவனுக்கு தனிமை தான் அவனைய உருவாக்கும். அந்த அழைப்பை பெற்றவங்க மட்டும் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நீங்க பயப்படாதீங்க, பிஜி அந்த அழைப்பு தான். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோசிக்கவே வேண்டாம். அதனாலதான் வேதம் சொல்லுது அவனை தனியாக பிரித்தார். பிரித்த உடனே என்ன தெரியுமா செஞ்சாரு? என் ஆண்டவர் அவனுக்கு செஞ்ச காரியம், அவர் விரலை அதுல என்ன பண்ணாரா வைத்தார். இன்னைக்கு இந்த வார்த்தையிலிருந்து நம்ம செய்திக்குள்ள கடந்து போறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, இதுவரையிலும் அந்த விரல் இவனுக்கு எங்க இருந்தது? சத்தமா சொல்லுங்க. இவனுக்கு அந்த விரல் எங்க இருந்தது? அற்புதம் செய்கிற விரல் எங்க இருந்தது? அற்புதம் செய்கிற விரல் எங்க இருந்தது? ரொம்ப தூரமா இருந்தது. சொல்லுங்க, அற்புதம் செய்கிற விரல் இவனுக்கு தூரமா இருந்தது. இவன் வாழ்க்கையை மாற்றுகிற விரல் இவனுக்கு தூரமா இருந்தது. இதுவரையில் அந்த விரல் இவனுக்கு அந்த விரலுக்கும் அநேக தூர இடைவெளி இருந்தது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஆண்டவரோ இனி அந்த விரல் தூரமா இருக்க அவர் விரும்பல. அதனாலதான் அந்த விரல் இவனுக்குள்ள தேவன் கொண்டு வர தீர்மானித்தபடியினாலே அந்த விரலை இவனோட இணைக்கிறாரே. கையை தட்டி கையை தட்டி ராபானா ஷேகேனா. ஆமென். அதனாலதான் லூக்கா 11:20 சொல்லுது, அவர் தேவனுடைய விரலினாலே என்ன செய்தாராம்? பிசாசுகளை துரத்தினார். தேவராஜ்யம் அவனுக்குள் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ தேவன் ஒருவனுக்குள் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னா அங்க என்ன வெளிப்படணும்? தேவனுடைய விரல். சொல்லுங்க, ஒருவனுக்குள்ள, சத்தமா, ஒருவனுக்குள்ள தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும்னா அவனுக்குள்ள என்ன வரணும்? சத்தமா சொல்லுங்க. நான் தேவ ராஜ்யத்தை குறித்து கொஞ்ச நேரம் பேசுறேன், கவனிங்க. தேவ ராஜ்யம் என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. தேவ ராஜ்யம் நமக்குள்ள வரணும்னா, சொல்லுங்க, தேவ ராஜ்யம் நமக்குள்ள வரணும்னா நமக்குள்ள முதல்ல என்ன வரணும்? சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்களேன். தேவனுடைய விரல் வரணும். அப்ப தேவனுடைய விரல் தான் எனக்குள்ள எதை கொண்டு வருது? தேவ ராஜ்யத்தை கொண்டு வருது. கையை தட்டி ஆவிலே ஹalleluya. அப்போ இந்த தேவனுடைய விரல் யாருங்க? லூக்கா எழுதும் பொழுது அதை தேவனுடைய விரல் என்கிறார். லூக்கா எழுதும் பொழுது என்ன சொல்றாங்க? தேவனுடைய
விரல் என்கிறார். ஆனா மத்தேயு சொல்லும் பொழுது, அவரை கொண்டு ஆவியானவர் சொல்லும் பொழுது அந்த விரலை என்ன சொல்றார்? வாசிங்க மத்தேயு 12:28 வேகமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி ஆவியில அந்த விரல் என்னதுங்க? சத்தமா சத்தமா சத்தமா. தேவனுடைய விரல் எங்கெல்லாம் வருதோ அங்க நீங்க யார பார்க்கணும்? ஆவியானவரை பார்க்கணும். எங்க எங்க வேதத்துல தேவனுடைய விரல் தேவனுடைய விரல் தேவனுடைய விரல் வருதோ அந்த இடம் எல்லாமே யார பார்க்கணும்? ஆவியானவரை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். கையை தட்டி ஆவியிலே. அதனாலதான் இந்த தேவனுடைய விரல், ஏன்னா உபாகமம் 9:10 சொல்லுது, நியாய பிரமாணத்தை தேவன் எதில் எழுதினாரா? தேவனுடைய விரலினால் எழுதினார். வாசிங்களே உபாகமம் 9:10. ஓஹோ, என்னதுங்க? நியாய பிரமாணம் எல்லாம் எதில் எழுதப்பட்டது? சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இப்ப இந்த நியாய பிரமாணத்தை யாருகிட்ட தேவன் கொடுக்கிறாரு? மோசே மூலியமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆனா இந்த நியாய பிரமாணத்தை அவங்களால என்ன பண்ண முடியல? சத்தமா சொல்லுங்களேன், கை கொள்ள முடியல. ஏன்னா தேவனுடைய விரலா என்ன இருக்குது? சொல்லுங்க, நியாய பிரமாணமா இருக்குது. இப்ப அவங்க அதை கடைபிடிக்க சொல்லுங்க, கடைபிடிக்க முடியல. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த எழுத்துக்களினால் எழுதப்பட்டிருக்கிற அந்த நியாய பிரமாணத்தை தேவன் என்ன செய்யறாரா? கடைபிடிக்க முடியாததுனால அந்த விரலினால் எழுதினாரு பாருங்க. இப்ப அந்த விரலையே யாருக்குள்ள கொண்டு வர்றாருன்னா, தன்னுடைய ஜனங்களுக்குள்ள கொண்டு வர்றாரு. ஆவில நிறைஞ்சு ஆமே. இப்போ இந்த நியாய பிரமாணத்தை அவனால் என்ன பண்ண முடியல? கடைபிடிக்க முடியல. அவனால் என்ன பண்ண முடியல? நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க முடியல. ஏன்னா அந்த விரலுக்கு இவனுக்கு என்ன இருக்குது? தூரம் இருக்கு. ஏன்னா அந்த விரல் இவனுக்குள்ள இல்லாதனால அவனால என்ன பண்ண முடியல? கடைபிடிக்க முடியல. நீங்க பழைய ஏற்பாட்டில் வாச்சீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்துல தான் கடைபிடிச்சாங்க. ஒரு சில காரியத்தில் அவங்க இடறினார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. அவன் சகலவற்றையும் எப்படி இயேசு நடந்தது போல அவருடைய மனவாட்டி சபையும் நடக்கணும்னு தேவன் தீர்மானிச்சார். அதனாலதான் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க அவர் என்ன செய்யறாரா? அந்த விரலை அவர் தன்னுடைய ஜனங்களுக்குள்ளேயே வச்சாராம். அந்த விரல் தான் பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி ஆவியில சப்பாரா காத்தாடா ரே வந்தாரா அதாரே ஷிபே லைக்கம் பாவா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. அந்த விரல் இப்ப என்ன செய்யுதா? நமக்குள்ள இருந்து என்னதுங்க? அந்த விரல் நமக்குள்ள இருந்து நம்மளை சத்தியத்துல நடத்துது. யோவான் 16:13 சொல்லுது, அந்த சத்திய ஆவியானவர் வரும் பொழுது நம்ம சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடத்துவார். இப்ப நல்லா கவனிங்க. தேவனுடைய விரல் அவனுக்கு எங்க இருந்தது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா இப்போ கைய பிடிச்சு தனியா அழைச்சு அந்த விரலை சொல்லுங்க, அந்த விரலை வச்சு சொல்லுங்க, எங்க அடைப்புகள் இருந்ததோ, சத்துரு எங்க கட்டி வைத்தானோ, சத்துரு எந்த கட்டை உள்ள போட்டு அவனை எங்க விடாதபடி செய்தானோ, அதுல என்ன வெளிப்பட்டதா? தேவனுடைய விரல் வெளிப்பட்டதா? ஆவியிலே
நல்ல ஆரவாரத்தோடு இன்னைக்கு நான் உனக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்றேன். எங்கெல்லாம் சத்துரு அடைச்சு வச்சிருக்கிறானோ, எந்தெந்த காரியத்துல உன் வாழ்க்கை மேல வர முடியாதபடி, நீ முன்னேற முடியாதபடி, உன் வாழ்க்கை கட்டப்பட முடியாதபடி, நீ எழும்ப முடியாதபடி, நீ எந்திரிக்க முடியாதபடி, நீ பலனடைய முடியாதபடி, நீ ஆவில ஓட முடியாதபடி, நீ நன்மைகளை பெற முடியாதபடி, எந்த எந்த காரியத்துல சத்துரு கட்டி வைத்திருந்தானோ, இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அதுல என்ற தேவனுடைய விரலை முதல்ல நீ பாப்ப, நீ உணர்வ. விடாதே 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 விடாதே. தேவனுடைய விரல், தேவனுடைய விரல், தேவனுடைய விரல் உனக்குள்ள அடைக்கப்பட்டதை திறக்கப்படுகிற தேவனுடைய விரல், தேவனுடைய விரல் உனக்குள்ள. ஆமென். நீ புத்தியில எங்க கட்டப்பட்டு கிடப்பியாட்ட தெரியுத? வாங்க மாட்டேங்கிறீங்களே. அதாவது பசிக்கிறவனுக்கு சாப்பாடு போடும்பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும், சாப்பிடாதவனுக்கு சாப்பாடு போடும்பொழுது ஒரு வெறுப்பு இருக்கும். நான் சொல்றேனே, நீங்க வேண்டாம் விருப்பம் இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறத பார்த்துருக்கிறீங்களா? உங்க சாப்பாட்டை சாப்பிடவே மாட்டேங்கிறான், என்ன பண்றதுன்னு உட்காந்துட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு போடுறதே வெறுப்பா தானே, உட்காந்துட்டான், என்னடா பண்றதுன்னு போடுவீங்க. ஆனா பசிச்சவன் உட்காரும் பொழுது அவனை பார்த்தாலே தெரியும், அவனை பார்த்தாலே தெரியும், அவன் இருதயம் துடிக்கும், அந்த பசி அவனுக்குள்ள வெளிப்படுத்தும். இன்னைக்கு சொல்ற, உனக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ போராட்டம் இருக்குது, எவ்வளவோ நெருக்கு இருக்குது, எவ்வளவோ தோல்வி இருக்குது, நீ எவ்வளவோ கட்டப்படணும். ஆனா நீ எப்படி தெரியுமா உட்கார்ந்து இருக்கிற? மந்த புத்தியோட தான் உட்கார்ந்து இருக்கிற. இதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய தோல்வி பிள்ளைகளை. எனக்கு நான் ரொம்ப அழுது இருக்கிறேன். எனக்கு இப்படிலாம் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. நான் ரொம்ப அது ஏன்னு தெரியல, ரொம்ப அழுதுருவேன் நான் இந்த மாதிரி விஷயத்துல. ஆண்டவர் இறங்கி நமக்கு கொடுக்கிறது பெரிய பாக்கியண்டா. நீங்க இன்னும் இதை நினைக்கிறீங்க, ஐயோ அது பெரிய பாக்கியம். அவர் நம்மளை நினைச்சு நமக்குன்னு இறங்கி அவர் விடுதலை வார்த்தை கொடுக்கிறாருன்னா அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா அது நீ வாங்குற விதம் பார்த்தீன்னு வச்சுக்குவேன், மனுஷ பார்வைக்காக வாங்குற மாதிரி இருக்குது. உன் புத்தி எங்கேயோ இருக்குது, உன் நினைவு எங்கேயோ இருக்குது, உன் விருப்பம் எங்கேயோ இருக்குது, உன் எண்ணங்கள் எங்கேயோ இருக்குது. வசனத்தை வாங்குறதுல தப்பு பண்ணிட்டாலே அவன் விழுந்துட்டான்னு நான் முடிவு பண்ணிக்குவேன். எனக்கு தெரியும் யார் வாங்குறான். ஒரு தகப்பனுக்கு தெரியும் எந்த பிள்ளை சாப்பிடும் எந்த பிள்ளை சாப்பிடாதுன்னு. சில பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி நடிக்கும். என்னைக்குமே ஆண்டவர் தாகம் உள்ளவனுக்கு தான் ஜீவத்தை நீருன்ட்டார், எல்லாருக்கும் கிடையாது. அது அவங்கள மட்டும் பிரிச்சு தாகம் உள்ளவன் மட்டும் என்கிட்ட வா. என்ன சொல்றாரு? தாகம் உள்ளவன் வாஞ்சி உள்ளவன் என்கிட்ட வா. அந்த வார்த்தை நான் திருப்பி வாசிக்கிறேன். தாகம் இல்லாதவன் வாஞ்சி இல்லாத என் பக்கத்துல வந்துடாத. வசனத்துக்கு அதுதானே அர்த்தம். தாகம் உள்ளவன் வாஞ்சி உள்ளவன் என்கிட்ட வா, நான் உனக்கு செய்ய வேண்டியது செய்வேன். தாகம் இல்லாதவன் வாஞ்சி இல்லாத என் பக்கமே வராத, உனக்கு நான் ஒன்றும் செய்யவே மாட்டேன். ரெண்டு தான். அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய விரல் இவனுக்கு எங்க இருந்ததுன்னா தூரமா இருந்தது. இப்ப அதே விரல் இப்ப எங்க இருக்கான்? இவன் கண் பார்க்க. ஓ சம்பாரா காதாடா
இவன் கண் பார்க்க அந்த விரல் இவனை நெருங்குது. அது மட்டுமல்ல, அந்த விரல் இவன் காதுல எங்க அடைப்பு இருந்ததோ, எங்க சத்துரு கட்டி வைத்திருந்தானோ, எங்க சத்துரு அடைப்புகளை அடைச்சு வச்சிருந்தானோ, எங்க சத்துரு அந்த அந்த எல்லா நன்மைகளை அடைச்சு வச்சானோ, அங்க இப்ப என்ன இருக்குன்னா தேவனுடைய விரல் இருக்குது. ஷம்பா காத்தாடா இப்பொழுது உனக்குள்ள ஆவியின் கண்கள் திறக்கப்படுமானா, உன் பிரச்சனைகளை நீ இதுவரையிலும் சாத்தான பார்த்து, அவன் கிரிகளை பார்த்து, அவன் வல்லமையை பார்த்து, அவன் செயல்களை பார்த்து, இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன். இது எல்லாருக்குமான எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு சொல்றேன். இதுவரை உன் பிரச்சனைகளை நீ சாத்தான பார்த்து, ஆனா இனிமே உன் பிரச்சனையில தேவனுடைய விரலை பார்ப்பேன். தேவனுடைய விரலை, அக்கினி விரலை. யார் அந்த நபர், யார் அந்த குடும்பம், யார் அந்த மனுஷன்? இதோ உன் பிரச்சனையில, உன் போராட்டத்துல, உன் நெருக்கத்துல நீ சாத்தான பார்த்து, அவன் கிரிகளை பார்த்து, அவன் வல்லமையை பார்த்து, அவன் தந்திரத்தை பார்த்து, அவனுடைய எத்தனத்தை பார்த்து, அவன் செயல்களை பார்த்து நீ பயந்து போன. ஆனா இனிமே நீ அவனை பார்க்கறது இல்லை, அவன் உண்டாக்கின கிரிகளை தேவனை பார்ப்ப. தேவனுடைய வீரர், தேவனுடைய வீரர், தேவனுடைய வீரர், தேவனுடைய வீரர், தேவனுடைய தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய வல்லமையை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற அடிமைத்தனத்தை பார்த்தாங்க, எகிப்தில் இருக்கிற அந்த வல்லமையை பார்த்தாங்க, மந்திரவாதிகளை பார்த்தாங்க, மந்திர கிரிகளை பார்த்தாங்க. ஆனா அதே ஜனங்க அதே எகிப்தில தேவனுடைய வல்லமையை கண்டாங்க, தேவனுடைய மகிமையை கண்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், எங்க கட்டு, எங்க பொல்லாத ஆவி, எங்க சத்துரு, அதுல தேவ கரத்தை, தேவ விரலை நீ பாப்ப. யாருக்கு இந்த வார்த்தை, யாருக்கு வருது, யாருக்கு வருது, எந்த நபருக்கு விழுகுது? யார் மேல விழுகுது, யார் மேல விழுகுது, யார் மேல விழுகுது, யார் மேல விழுகுது, யாருக்காக விழுகுது? அப்பா இந்த ஜனத்துக்கு கொஞ்சம் உணர்வை தாங்கப்பா. அப்பா 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 நான் கெஞ்சறேன், தயவு செய்து இந்த சபைக்கு ஒரு உணர்வை தாங்கப்பா. விழுந்து விழுந்து எந்திரிச்சு, விழுந்து விழுந்து எந்திரிச்சு, புத்தி தெளிவில்லாம ஓடி என்னைக்குப்பா பலப்படுறது? இன்னைக்காவது உணர்வை தாங்கப்பா. உங்க பாதத்தை பிடிச்சு கெஞ்சறையா, கெஞ்சறையா, என்னால முடியல, நான் ரொம்ப பலகீனமாயிட்டேன், எனக்கு கிருபை தாங்க, என்ன பலப்படுத்துங்க. இந்த ஜனங்கள் ஆண்டவரே பலப்படுத்துங்கய்யா. தேவனுடைய விரல் ஆண்டவரே பார்க்கும்படியாக கண்களை திறந்தரணும், தேவனுடைய விரலை காணும்படியாக கண்களை திறந்தரணும் ஆண்டவரே, திறந்தரணும், தேவனுடைய விரலை பார்க்கும்படியாக திறந்தரணும், 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 எங்களுடைய கண்களை திறந்தரணும், உம்முடைய கரத்தை காணும்படியாக, உம்முடைய விரலை காணும்படியாக திறந்தரணும், திறந்தரணும், கண்களை திறந்தரணும், கண்களை திறந்தரணும், கண்களை திறந்தரணும், கண்களை திறந்தரணும், உம்முடைய விரலை காணும்படியாக திறகாண்டவரே, திறக, திறக, திறக. இன்னும் தூரமா போய் உட்காருங்க, விடுதலை ஆயிருவீங்க. என்ன உங்களுக்கு தான் சொல்றேன், திரும்பி பார்க்காதீங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். இன்னும் தூரமா பின்னாடி போய் உட்காருங்க, விடுதலை ஆயிருவீங்க. ஒன்று சொல்றேன், நீ சரியான ஆவிக்குரியவனா இருந்தா, ஆவிக்குரியவனா இருந்தா, உங்க பிரச்சனையில தேவனுடைய விரலை பார்க்காம, உங்க போராட்டத்துல தேவனுடைய விரலை பார்க்காம,
உன் எதிரிக்கு விரோதமா தேவனுடைய விரல் எழும்புறத பார்க்காம உன் ஜெபத்தை நிறுத்தாத, உன் துதியை நிறுத்தாத, உன் ஆவில நிரம்புறத நிறுத்தாத. நிரம்பிக்கிட்டே இரு, ஆவில நிரம்பிக்கிட்டே இரு, வல்லமை இறங்கிக்கிட்டே இருக்கட்டா. ஏய் ஷபாரகடா இரங்கட்டா ரேபெல்லே ஷேகேரா உடபலக சிடபானியா உடாரகத்தனா. அந்த மனுஷனை கொண்டு முன்னாடி உட்கார்ந்து வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். உம்முடைய விரல்களை காணும்படியாக ஆண்டவரே எங்க கண்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆமென். கவனிங்க, எகிப்துல நான் எல்லாரையும் வர சொல்ல, எல்லாரையும் வர சொல்ல, நான் சொல்றதை கவனிங்க. இந்த பின்னாடி போய் உட்கார்ற ஆளுங்க கால் வலிக்குதுன்னா முன்னாடி கூட சேர போட்டு வந்து உட்காந்துக்க. காலை முடியலையா, முன்னாடி கூட உட்காந்துக்க. பின்னாடி போயிட்டு குழந்தைய வச்சிருக்கிறாங்க பின்னாடி போறாங்க நியாயம், வயசானவங்க பின்னாடி போறது நியாயம், பின்னாடி போறது சரியில்லாத காரியம். தயவு செய்து சொல்றேன், புரிச்சுக்கிடுங்க. எகிப்துல ஆண்டவர் மோசையை அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த விரல் அவனுக்குள்ள அனுப்பித்தான் எகிப்திலே கால வைக்க விடுறாரு. Balatara shekera balaka tida paka tida pauna rebe leke seke noto roko bi seke no uraba haba avianavare riatarabania regadalagadasia atada adagase ye prabha ye uramania yetade regadala rababa oribala ragasekena rabe ஆவியானவரே, ஆவியானவரே. கவனி, அப்போ அந்த மந்திரவாதிக மோசைய பார்க்கிறப்போ அவன் கண்ணுக்கு மோசே தெரியல. மந்திரவாதிக்கு யார் தெரியல? மோசே தெரியல. அவன் பார்க்கறான், ஐயோ மோசே தெரியலையா, ஆனா அவனுக்குள்ள ஒரு அக்கினி விரல இன்னைக்கு சொல்றேன், உனக்குள்ள தேவனுடைய விரலை உன் சத்துரு பார்க்கணும், உன் எதிரி பார்க்கணும், சாத்தான் பார்க்கணும், உனக்கு எதிராக எழும்பினே சகல கிரிகளும் பார்க்கணும். தேவனுடைய விரலை எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? தேவனுடைய அக்கினி கரா ஓ மேல, ஓ மேல உனக்குள்ள எரியட்டா. தேவன் பற்ற வைக்கிறாரு, தேவன் பற்ற வைக்கிறாரு. அந்த விரல் உள்ள இறங்குது. யாருக்குள்ள இறங்குது? எந்த நபருக்குள்ள இறங்குது? இது அந்த விரல் உன்னுள்ள, உன்னில் அந்த வல்லமை, உன்னில் அந்த விரலின் வல்லமை, அந்த விரலின் வல்லமை உனக்குள்ள தேவராஜ்யா, உனக்குள்ள தேவராஜ்யா, உனக்குள்ள தேவராஜ்யா, உனக்குள்ள தேவராஜ்யா. உனக்கு எதிராய் போராடினே அந்த ஆவிகள் எல்லாம் துரத்தப்படுது. அந்த விரல் துரத்துது, அந்த விரல் துரத்துது. உன் குடும்பத்துக்கு விரோதமா எழுப்பி போராடினே, இனி அந்நிய விரல் அல்ல, தேவ விரல், தேவனுடைய விரல் இறங்கி வருது. யார் அந்த நபர்? யாருக்கு இந்த வார்த்தை? எந்த குடும்பத்துக்கு தேவன் இறங்கிறாரு, தேவன் எரிகிறாரு. உனக்குள்ள அக்கினி எரி ஆரம்பிக்குது. எலியாவின் தேவனே, உம்முடைய விரலின் வல்லமை எரியட்டும். எரிவதாக, 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 எரிவதாக,
எரிவதாக 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 அக்கினி 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 தேவனுடைய விரலை கண்கள் பார்க்கட்டும் சத்துரு பார்க்கட்டும் தேவன் உனக்காக தம்முடைய விரலை வெளிப்படுத்துகிறார் உனக்காக அவர் கரா எழும்புதே 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 எரியுதே தேவக்கர உனக்காக உனக்காக எழுபுத 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 எரியது உன் சத்துரு பார்க்க தேவக்கர எரியது எழுபுத 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 எழுபது எழுபது தேவக்கரா 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 அக்கினி கரா எழுபது உனக்காக எழுபது உனக்காக எழுபது அவன் எழுபது அக்கினி கரா தேவக்கரா தேவனுடைய விரல் அக்கினி விரல் எழுபது எழுபது வேதம் சொல்லுது அவர் விரல்களினாலே பிசாசு என்ன பண்ணாரா இருங்க சொல்லுங்க விரல்களினால சொல்லுங்க விரல்களினால இப்போ அந்த விரல் இப்ப எங்க இருக்குது அந்த விரல் இப்ப எங்க இருக்குது நமக்குள்ள அப்ப சத்துரு எங்க உனக்குள்ள இருப்பான் அவன் கட்டை எப்படி உனக்குள்ள இருக்கும் அவன் வல்லமை எப்படி உனக்கு எதிராக போராடும் தேவனுடைய விரலை நான் உன்னில பார்க்கணும் தேவனுடைய விரலை உனக்குள்ள பார்க்கணும் தேவனுடைய விரலை தேவனுடைய அக்கினி விரலை பத்த வைப்பாராக பத்த வைப்பாராக பத்த வைப்பாராக சாத்தானே சாத்தானே மந்திரமே சூனியமே அடைப்புகளே நீ திறக்கப்படு எப்பத்தா 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 நான் பார்க்கிறேன் சில நபர்களுடைய சரீரத்துல இருந்து இத்தனை காலம் போராடின அந்த சாத்தானுடைய மந்திர வல்லமை இப்ப வெளியேறுது ஏன் தெரியுமா இதுவரையிலும் அந்த விரல் உனக்கு தூரமா இருந்தது இதுவரையிலும் அந்த விரல் உனக்கு தூரமா இருந்தது ஆனா இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேளையிலே உன்னை இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டாமோ இந்த கட்டிலிருந்து என் குமாரத்தியே என் குமாரனே என் பிள்ளையே நான் விடுதலை ஆக்க வேண்டாமோ அவர் கரை இறங்குதே அவர் கரை இறங்குதே விடுவிக்கிற கரை இறங்குதே இதை நான் பார்க்கிறேன் தேவனுடைய விரல் அசைவாரத பார்க்கிறேன் தேவனுடைய விரல் அசைவாரத பார்க்கிறேன் தேவனுடைய அக்கினி விரல் உனக்குள்ள இறங்குறத பார்க்கிறேன் சில நுகங்கள் உடையுது சில கட்டுகள் அறுக்கப்படுது சில சூனிய வல்லமை வெளியே வருது சில மந்திர சக்திகள் வெளியே வருது அடைப்புகளை திறக்குது சத்துரு அடைத்து போட்ட சகல வல்லமைகளும் இப்ப திறக்கப்படுது இப்ப திறக்கப்படுது இப்ப திறக்கப்படுது ஏய் சர்வமே ஏய் சர்வமே அவளை விட்டு வா அவளை விட்டு வா அவளை விட்டு வா அவ கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிற நீ அவ கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிற அவ வாழ்க்கையை சூனியமாக்கி வச்சிருக்கிற இன்னைக்கு என் ஆண்டவன் அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டாமோ விடுதலை ஆக்க வேண்டாமோ இந்த கட்டை அறுக்க வேண்டாமோ இதோ அவர் அக்கினி அவர் அக்கினி அவர் அக்கினி அவர் வீரா இறங்குதே தேவனுடைய வீரா இறங்குதே விட்டு வைக்கிற வீரா இறங்குதே அடைக்கப்பட்டது திறக்கிற வீரர் அக்கினி வீரர் அக்கினி காலா இறங்குதே 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 அவ கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற அடைப்பு
அவ கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற அடைப்பு இன்றைக்கு பிதா குமார பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே எப்பதா இதோ திறக்கப்படுது, இதோ திறக்கப்படுது. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுது, அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுது, அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுது. ஆண்டவர் சில கர்ப்பத்தை திறக்கிறார், திறக்கிறாரு. அந்த அடி வயிற்றுல தேவனுடைய விரல் இறங்குதே, இறங்குதே. Holy Ghost fire, அடைக்கப்பட்டதை திறக்குகிற தேவனுடைய கரம் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். கவனி, லூக்கா 13:11 சொல்லுது, ஆபிரகாமின் குமாரத்தி அவள் கட்டப்பட்டு இருந்தார். என் ஆண்டவர் அந்த ஆலயத்தில் வந்தார், என் ஆண்டவர் அந்த ஆலயத்தில் வந்தார். தேவனுடைய கரத்துக்கும் அவளுக்கு ரொம்ப தூரம் இருந்தது. அவ விடுதலையை பார்க்க முடியல, அவ விடுதலையை அனுபவிக்க முடியல, அவ விடுதலையை சுகந்தரிக்க முடியல. நாளுக்கு நாள் கூனியாகிட்டே இருந்தார். ஆனா அவ சரீரம் கூனியாச்சு, ஆனா அவ விசுவாசமா ஒளியல. அவ சரீரத்துல பலகீனம் வரத்தான் இருக்குது, ஆனா அவ விசுவாசம் பலகீனம் ஆகல. அவளுக்கு தெரியும், யோனாவிலும் பெரியவன், சாலமோனிலும் பெரியவன், தேவாலயத்திலும் பெரியவன், உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவன் வருவான். அவர் கரம் தொடு, அவர் கர கிரிகை செய்ய என்று காத்திருந்த அவளுக்கு தேவ கரம் இறங்கி வந்ததே, அவளை தொட்டதே. இப்ப அந்த கட்டிலிருந்து விடுவிக்கும்படி தேவ கரம், தேவனுடைய விரல் ஓ மேல, ஓ மேல, ஓ மேல, ஓ மேல, ஓ மேல, ஓ மேல இறங்குதே, இறங்குதே. தேவக்கரம் உன்னை விடுவிக்கும்படி ஓ மேல இறங்குதே, 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 இறங்குதே. ஓ மேல உனக்குள்ள இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஓ மேல அடைக்கப்பட்டதை திறக்குகிற தேவக்கரம், தேவக்கரம் ஓ மேல உனக்குள்ள இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இன்னைக்கு சொல்றேன், தேவனுடைய விரலை, அந்த தொடுதலை நீ எந்த அளவுக்கு உணரணும்னு கவனி. ஆண்டவர் அவர் எவீரின் வீட்டை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அவர் எவீரின் வீட்டை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா என்னைக்கு ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன், புரிஞ்சுக்குங்க. அற்புதம் உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும், நன்மை உங்களை தேடி வரும், தேடி வரும்னு உட்காராத. விடுதலை என்ன தேடி வரும்னு உட்காராத. விடுதலை தேடி வரும்னு உட்காராத. இப்ப அந்த விடுதலை இவளை தேடி அல்ல, இவளை நோக்கி போயிருச்சு, இவளை தாண்டி போயிடுச்சு, இவளை தாண்டி போயிருச்சு. சரி அவர் வரட்டும் சுகம். என்ன ஜோசப்ப வரட்டுன்னு உட்காரல, வரட்டுன்னு உட்காரல. அந்த விடுதலை நோக்கி இவ வேகத்தை தொடங்கினான். விடுதலை நோக்கி இவ எழுந்தா. சொல்லுங்க, இவ என்ன பண்ணா? இவ என்ன பண்ணா? இவ என்ன பண்ணா? சரி அவர் போயிட்டாரு, பரவாயில்ல. அவர் வர நேரம் வந்து விடுதலை வரட்டும். இவ இருந்தாளா? இவ இருந்தாளா? சொல்லுடா மகன், இருந்தாரா? இவ எழுந்தா. அவர் போற வேகத்தை விட இவ வேகத்தை கூட்டுனா. இன்னைக்கு ஒரு சில நபர்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரையில் உன்னை வாதித்து கொண்டிருந்த வல்லமையை நீ ஜெயிக்கணுமா? இதுவரையில் உன்னை உபத்திரவப்படுத்தின வல்லமையை நீ மேற்கொள்ளணுமா?
இதுவரை உன்னை கட்டி இருக்கிற வல்லமை நீ தகர்க்கணும். தேவன் தொடுவார்னு காத்திருக்காத, நீ போய் அவர் வஸ்திரத்தை தொடு, அவர் வல்லமையை தொடு, அவர் மகிமையை தொடு. ஏறி வா, ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. அந்த பெரும்பாடு நீங்க, அந்த உபத்திரவம் மாறு, அந்த பிரச்சனை மாறு, அந்த போராட்டம் மாறு, அந்த தடைகள் மாறு. நீ எழுந்து புறப்படு, நீ எழுந்து புறப்படு, அவரை பின்பற்று. ஓயாத, நிறுத்தாத, தொடு வரையலாம், பட்டு வரையலாம், விடுதலையாக வரையலாம். புறப்படு, எழுந்து புறப்படு, எழுந்து புறப்படு. அவர் வல்லமையை சொட, அவர் வஸ்திரத்தை சொட. எழுந்து புறப்படு, எழுந்து புறப்படு, எழுந்து புறப்படு, எழுந்து புறப்படு, எழுந்து. இன்னைக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆவியானவர் சொல்றதை சொல்றேன். நிறைய பேர் நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அவர் வருவார், எனக்கு சுகம் தருவார், இல்லை அவர் வருவார், எனக்கு அற்புதம் செய்வார், இல்லை அவர் வருவார், என் வாழ்க்கை மாறும். இல்லை இல்லை, அவர் உன்னை கடந்து போயிட்டாரு. அந்த தருணத்தை நீ மிஸ் பண்ணிட்ட, அந்த நேரத்தை நீ விட்டுட்ட, அந்த காலத்தை விட்டுட்ட, அந்த தருணத்தை நீ விட்டுட்ட. ஆனா நீ விட்டுறாத. அவருக்கு உனக்கு இருக்கிற தூரம் அதிகமாயிருச்சு. இனி உட்காராத, எழும்பி புறப்படு, எழுந்து புறப்படு. அவருக்கு பின்னாடி உன் நடைய வேகப்படுத்து, உன் ஓட்டத்தை வேகப்படுத்து, உன் ஜெபத்தை வேகப்படுத்து, உன் விசுவாசத்தை வேகப்படுத்து. உன் அபிஷேகத்துல எழும்பு, தேவ பலத்துல எழும்பு, எழுந்து புறப்படு. வல்லமை உன் கரத்துல, எழுந்து புறப்படு. வல்லமை உன் கரத்துல, எழுந்து புறப்படு. வல்லமை உன் கரத்துல, எழும்பு, 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 எழுந்து புறப்படு. அவரை பின்தொடர், அவரை பின்தொடர், அவரை பின்தொடர். எழும்பு, எழும்பு, எழும்பு. அவர் வல்லமையை நோக்கி, அவர் வஸ்திரத்தை நோக்கி எழுந்து புறப்படு, எழுந்து புறப்படு, எழுந்து புறப்படு. எழும்பு, 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 எழுந்து புறப்படு. சொல்றது சொல்றேன், நல்ல கவனி. நீ தருணத்தை இழந்துட்ட, தேவன் கொடுத்த வாய்ப்பை நீ இழந்துட்ட. அவர் உன் அருகில் இருக்கிற நேரத்தில் நீ விட்டுட்ட. உன்னை தொடுகிற நேரம் வரல, அவ்வளோ நெருங்கி இருக்கிற வேலையில நீ அவரை விட்டுட்ட. ஆனா அவர் உன்னை கடந்து போயிட்டாரு. நீ அவர் திரும்ப வருவான்னு காத்திருக்காத, எழுந்து புறப்படு. அவர் போன பாதையை மறந்துடாத.
உன் வேகத்தை கூட்டுங்கிறாரு. உன் வேகத்தை கூட்டு. அவர் எடுத்து வைக்கிற ஒரு அடி அவர் எடுத்து வச்சா நீ 2 அடி எடுத்து வை. நீ அவரை பிடிச்சே ஆகணும். நீ எவ்வளவு சீக்கிரம் பிடிக்கிறையோ அவ்வளவு சீக்கிரம் உன் விடுதலை தீர்மானிக்கப்படும். எழுந்து புறப்படுன்னு உனக்கு சொல்றாரு. உன்னை பார்த்து தான் சொல்ற, நீ எழுந்து புறப்படு. அடக்காத, எழுந்து புறப்படு. வல்லமையை விடாதே, தருணத்தை விடாதே, உன்னை விட்டு அவர் போக விடாதே. பிடி பிடி பிடி. எத்தனை பேர் நான் பார்க்கிற ஒரு சில நபர்களை ஆண்டவர் உந்தி தள்ளுறாரு. நீ எழுந்து போ, நீ எழுந்து போ. அவரை பிடி, அவர் வஸ்திரத்தை பிடி, அவர் வஸ்திர தொங்கலை பிடி, அவர் பாதத்தை பிடி, அவர் சமூகத்தை பிடி. இது அந்த வல்லமை இறங்குது. நீ எழுந்து புறப்படு. இதோ இதோ நீ மறைக்கப்படக்கூடாது. அந்த பட்டணத்தில் நீ மறைக்கப்படக்கூடாது. உன் தேசத்தில் நீ மறைக்கப்படக்கூடாது. உன் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நீ மறைக்கப்படக்கூடாது. இதுவரையிலும் நீ பாடுள்ளவளா இருந்துட்டு இனி விடுதலையா நீ வாழணும். இதுவரை கஷ்டப்படுறவளா இருந்துட்டு நீ ஆசீர்வாதமா மாறணும். இதுவரை சாபமா இருந்துட்டு நீ ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கிறவளா மாறணும். இதுவரை விழுந்து விழுந்து எதிர்த்து பழகிட்டு இனிமேல் நிக்கிற ஜீவி உனக்குள்ள வரணும். எழுந்து போரடி, எழுந்து போரடி, எழுந்து புறப்படு. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? புறப்படு, எழுந்து புறப்படு, எழுப்பி புறப்படு, எழுந்து புறப்படு, எழுப்பி போராடி, எழுப்பி போராடி. அவரை பிடி, அவரை பிடி, அவர் வல்லமையை பிடி, அவர் வஸ்திரத்தை பிடி. எழுப்பு, 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 எழுப்பி போராடு. விடாதே, விடாதே. யார் அந்த நபர்? யார் அந்த நபர்? இன்னைக்கு சொன்ன, நான் புறப்படுறேன், நான் புறப்படுறேன், நான் புறப்படுறேன். விடுதலை வரும் நீ காத்திருக்க மாட்டேன். அற்புதம் வரும் நீ காத்திருக்க மாட்டேன். அற்புதத்துக்காக காத்து, அற்புதத்தை நான் தேடி போறேன். அந்த விடுதலை நான் தேடி போறேன். அவர் பாதத்தில் உண்டு, அவர் சமூகத்தில் உண்டு, அவர் வார்த்தையில் உண்டு, அவர் வல்லமையில் உண்டு. இதோ நான் எழும்பி புறப்படுகிறேன். இதோ இறங்குது அந்த அக்கினி, இறங்குது அந்த அக்கினி. யார் அந்த நபர்? யார் அந்த நபர்? சில நபர்கள் ஆண்டவருடைய வல்லமை தூக்கி வீச ஆரம்பிக்குது. நீ ஆண்டவரை நெருங்கிட்டே இருக்கிற, உனக்கு தெரியல. நீ ஸ்தோத்திரம் பண்ண 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 நீ அவரை நெருங்கிட்டே இருக்கிற, நீ அவரை நெருங்கிட்டே இருக்கிற. நீ ஆவில நிரம்ப நிரம்ப நிரம்ப. Billaiko kotere billeke sahato rokomarse. Illa la hadere bus beana ya gadere. Aha aha. இதோ 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 நெருங்கிட்ட நெருங்கிட்ட. உன் பாடு நீங்குகிற நேரம், உன் வேதனை நீங்குகிற நேரம், உன் பிரச்சனை மாறுற நேரம், உன் தோல்வி ஜெயமாய் மாறுகிற நேரம். இது அற்புதத்தின் நேரம், இது விடுதலையின் நேரம், இது மகிமையின் நேரம். உன் கலக்கமானது, உன் நிந்தமானது. ஆவியானவர் அவர் வெளிப்படுகிறார். ஆவியானவர் வெளிப்படுகிறார். அவரை நெருங்க நெருங்க மகிமை, அவரை நெருங்க நெருங்க வல்லமை, அவரை நெருங்க நெருங்க விடுதலை, விடுதலை, வல்லமை. அக்கினி இறங்குது, 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 இறங்குது. ஷபாரா கதாடா ஷேகேனோ ரிபாலாரா கதாடா கஷேகேனா ரெபெலேகே தோரோகோ சேகேனா புரபாலாரா ஷேகேனா. அவர் வல்லமை உனக்குள்ள பாயிற நேரம். ஆண்டவர் சொன்னார், என் வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அவர் வல்லமை உனக்காக புறப்படுகிற நேரம். அவர் விரல் உன்னை ஆண்டு கொள்கிற நேரம். அவர் விரல் உன்னை தொடுகிற நேரம். எப்பத்தா உனக்கு வாசல் திறக்கிற நேரம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து பொக்கிஷங்களை தருகிற நேரம். இதோ சுழல் காற்று, அக்கினி காற்று வீசட்டும், 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 வீசட்டும். ஆவியின் காற்றே, அக்கினி காற்றே, வல்லமையின் காற்றே, வாசல் திறக்கப்படட்டும்.
அக்கினி காற்று, ஆவியின் காற்று வீசட்டும், வீசட்டும். வாசல்கள் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். அக்கினி காற்று வீசட்டும், 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 வீசட்டும். திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்டது இப்பொழுது திறக்கப்படுவதாக. மோசேஸ் சொன்னா என்ன நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது எல்லாருக்கும் வருதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த வார்த்தைக்காகவே கர்த்தர் ஒரு சில நபர்களை காத்திருக்க வச்சிருக்கிறாரு. நான் இன்னைக்கு சொல்ற கவனி, இதுவரையிலும் இந்த உலகம் உன்னை பார்த்துச்சு, இதுவரையிலும் உன் எதிரி உன்னை பார்த்தாங்க, உன் சத்துரு உன்னை பார்த்தான், சகலமும் உன்னை பார்த்துச்சு. ஆனா இனிமேல் அந்த ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் இனி உன்னை பார்க்க போறது இல்லை. தேவனுடைய விரலை உன்னில் பார்க்க போறாங்க. தேவனுடைய விரலை உன்னில பார்க்க போறாங்க. ஓ ஓ, இவனை ஜெயிக்க முடியாது, இவனை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இது மனுஷ கரம் அல்ல, இது தேவ கரம். மனுஷ கரமானா நம்ம ஜெயிச்சிடலாம், இது தேவனுடைய விரல். இதை ஜெயிக்க நம்மால முடியாது. உன்னை குறித்த சாட்சி உன் சத்துருவின் வாயில வரத்தான் போகுது. யாருக்கு இந்த வார்த்தை? யாருக்கு இந்த வார்த்தை? இறங்கி வருது ஒரு அபிஷேகம். இறங்கி வருது, இறங்கி வருது. அந்த நபரை பாருங்க, ஒரு பலத்த அபிஷேகம் அவங்க மேல எரியுது, எரியுது, எரியுது. அவர் பற்ற வைக்கிறாரு, பற்ற வைக்கிறாரு. உனக்குள்ள அந்த விரல் அசைவாட தொடங்குது. பற்றி 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 எரியுது, எரியுது, பற்றி பற்றி. தேவனுடைய விரல், அக்கினி விரல் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். தேவனுடைய விரல், அக்கினி விரல் எரியட்டும், எரியட்டும். நான் பார்க்கிறேன், சில சர்பத்தை அவர் விழுங்கி போறாரு. அந்த விரல் விழுங்கி போடுது, அந்த விரல் விழுங்கி போடுது. இதுவரை உனக்கு எதிராய் போராடின அந்த சர்வம் இதோ விழுங்கப்படுது, இதோ விழுங்கப்படுது. அந்த நபரை பாருங்க, அந்த சர்வத்தை அந்த விரல் விழுங்குது. இதோ அந்த விரல் அந்த சர்வங்களை விழுங்கி போடுது. இதோ விழுங்குது, இதோ விழுங்குது. சர்வமே, நீ அழிக்கப்படுற. குடும்பத்தை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, வாழ்க்கையை கெடுத்து, நன்மையை கெடுத்து, ஆசீர்வாதத்தை கெடுத்து, ஆசீர்வாதத்தை சாபமாக்க நினைக்கிறேன். பொல்லாத சர்வமே, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா. சர்வமே எரிஞ்சு வா, எரிஞ்சு வா. தேவனுடைய விரல் அவளுடைய தலைமுடிய, அவளுடைய தலைமுடிய, அவளுடைய உச்சம் தலைமுடிய, அந்த உச்சம் தலைமுடிய, அந்த உச்சம் தலைமுடிய ஒருவர் பிடிங்க பாபா. அவளுடைய உச்சந்தலை முடிய, உச்சந்தலை முடிய, உச்சந்தலை முடிய, அந்த முடியில தான் வைக்கப்பட்டிருக்கிறது செய்வனே. அந்த முடியில தான் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சர்ப்பம். அந்த சர்ப்பம் அந்த முடிக்குள்ள தான் செயல்படுது. இது அந்த முடியிலிருந்து அந்த ஆவிகள் வெளியே வருது. இன்றைக்கு சர்ப்பத்தை விழுங்குகிற நேரம், உன்னை கெடுத்த ஆவிகளை விழுங்குகிற நேரம்.
இதான் அந்த சகோதரியை பாருங்க, என் ஆண்டவர் அந்த கட்டை உடைக்கிறாரு. அந்த சகோதரியுடைய முதுகு தண்டுல ஒரு கட்டானது வைக்கப்பட்டிருக்கிறது. அது கட்டி பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட அது 9 வருடங்கள் ஆயிற்று. இன்றைக்கு அந்த கட்டை தேவன் அறுக்க அவர் தம்முடைய வல்லமை அனுப்புறாரு. இதோ அந்த சகோதரி மேல கைய வைங்க. ஓ ராபா பாபா, இது அக்கினி இறங்குது, இது அக்கினி இறங்குது, இது அக்கினி இறங்குது, இது அக்கினி இறங்குது. இன்னைக்கு அந்த கட்டு உடையுது. ஓ ராபா பாபா பாபா, உடைஞ்சு வா, உடைஞ்சு வா, உடைஞ்சு வா, உடைஞ்சு வா, உடைஞ்சு வா, உடைஞ்சு வா, அழிஞ்சு வா. சர்வமே, 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 சர்வமே அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, உடைஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா. சர்வத்தின் ஆவியே அழிஞ்சு வா. தேவனுடைய அக்கினி வீரர் சர்வத்தின் ஆவியை விழுகுதே, விழுகுதே. சர்வமே, சர்வமே, சர்வமே எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா. தேவனுடைய அக்கினி வீரர் சொல்லுதே, 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 சொல்லுதே. அந்த சர்வத்தின் கிரியைகள் அடிக்கப்படட்டும், எரிஞ்சு வரட்டும், எரிஞ்சு வரட்டும், எரிஞ்சு வரட்டும். அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா. தேவனுடைய அக்கினி வீரர், அக்கினி வீரர், அக்கினி வீரர், அக்கினி வீரர் சொல்லுதே, 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 சொல்லுதே. இப்பொழுது, இப்பொழுது சொல்லட்டும், சொல்லட்டும், சொல்லட்டும். அக்கினி வீரர் சொல்லட்டும், சொல்லட்டும், சொல்லட்டும். எல்லா சர்வச்சி ஆவிகள் அழிஞ்சு வரட்டும். மஞ்சள் ஆவிகள் ஒவ்வொருவரையும் தொடட்டும், தொடட்டும். அக்கினி வீரர் உங்களுக்குள்ள எரியட்டும், 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 எரியட்டும். தொடட்டும். சர்வமே, சர்வமே குடும்பத்தை கடிச்ச, வாழ்க்கையை கடிச்ச சர்வமே அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா. சேவக்கரம், சேவக்கரம், அக்கினி கரம், சேவனுடைய வீரர் படட்டும், தொடட்டும், 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 தொடட்டும். எரியட்டும், 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 எரியட்டும். அக்கினி வீரர், அக்கினி வீரர், அக்கினி வீரர், தேவனுடைய வீரர், அக்கினி வீரர் எரியட்டும், எரியட்டும். அடக்கப்பட்டதை சிறக்குகிற அக்கினி வீரர், அக்கினி வீரர், அக்கினி வீரர், அக்கினி வீரர் எரியட்டும், 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 எரியட்டும். சர்வமே எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரிஞ்சு வா, எரியட்டும், எரியட்டும். அக்கினி வீரர் தொடட்டும். இப்பொழுது, இப்பொழுது தொடட்டும், 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 தொடட்டும். அக்கினி வீரர் தொடட்டும், தொடட்டும். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் இப்பொழுது, இப்பொழுது இறங்கட்டும், 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 இறங்கட்டும். சர்வமே, 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 சர்வமே அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அவருடைய வல்லமையினால் இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது அழிக்கப்படட்டும், 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 அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய விரல், கர்த்தருடைய விரல், கர்த்தருடைய விரல், கர்த்தருடைய
கர்த்தருடைய விரல், கர்த்தருடைய விரல் ஓ எங்கள் மீது படட்டா, எங்கள் மீது படட்டா, எங்கள் மீது படட்டா, எங்கள் மீது படட்டா. எங்களுடைய விரல்களை, எங்களுடைய விரல்களை ஓ ஆண்டவரே உம்முடைய விரலா, உம்முடைய விரலா மாற்ற 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 மாற்ற. இது மோசேயுடைய விரல் அல்ல, இது மோசேயுடைய விரல் அல்ல, இது கர்த்தருடைய விரல் என்று மந்திரவாதிகள் சொல்லத்தக்கதா. ஓ மோசேயுடைய கரங்களை மாற்றினவரே, மாற்றினவரே, மாற்றினவரே உம்முடைய விரலா, உம்முடைய விரலா எங்களுடைய விரல்களை, விரல்களை மாற்றுங்க, 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 மாற்றுகிற உம்முடைய வல்லமை, மாற்றுகிற உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேலே, எங்கள் மேலே, எங்கள் மேலே இறங்கட்டும், 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 இறங்கட்டும். Hallelujah, hallelujah, hallelujah.
உன்னை அவருக்குள்ள பலப்படுத்துகிற சத்தம் காதுகள் கேட்கட்டும். இதுதான் வழி, இந்த வழியில நடவுங்கிற சொல்லுகிற சத்தம் காதுல இறங்குவதாக, இறங்குவதாக, எரிவதாக. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. இன்னைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உன் காது கேட்க அவர் பெருமூச்சு விட்டு உனக்காக ஒரு பாரப்படுற தேவன் உண்டு, உனக்காக அங்கலாய்க்கிற ஒரு தேவன் உண்டு. வேதம் சொல்லுது, மார்க் 1:8 அவர் வார்த்தைக்காக காத்திருந்த, பசியோடு காத்திருந்தவர்களுக்கு அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்தது மட்டும் இல்லை, ஆகாரமும் கொடுத்தார். இல்லையே, உனக்கு இன்ன தேவைங்கிறது அவர் அறிவார். உன்னை வழியில சோர்ந்து போக பண்ற எந்த தேவையில்லாததுனால, எந்த காரியம் நீ சந்திக்கப்படாததுனால நீ சோர்ந்து போவேன்னு அவருக்கு தெரியும். அதை கொடுத்து உனக்கு அனுப்புறாரு. இப்போ வாங்கு, வாங்கு. எது உனக்கு தேவை அதை கொடுத்து அனுப்புறார். பெற்றுக்க, 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 பெற்றுக்க. விடாத, விடாத, பெற்றுக்க. சேபல லஹசமானி அலாயே கபரகதட சிடபலகதிடகசியா அவுரபானி. ஆமென். இயேசுவே, எல்லாம் கவனி. வேதம் சொல்லுது, அவன் முதல்ல கேட்ட சத்தம் என்ன தெரியுமா? நான் இந்த வாரத்தோடு இந்த செய்தி முடியுது சொல்றேன். அவன் வாழ்க்கையில முதல் அவன் கேட்ட சத்தம் என்ன சத்தம் தெரியுமா? சொல்லுங்க. தேவ சத்தம். ரெண்டாவது, அவன் வாழ்க்கையில் அவன் கேட்ட முதல் சத்தம் என்ன தெரியுமா? எப்பத்தா. அவன் முதல் ஒரு சத்தத்தை கேட்கிறான். அந்த சத்தம் யாருடைய சத்தம்? அது என்ன சத்தம்? அப்ப என்ன? திறக்க. இனிமேல் நீங்க கேட்க போறதுல அந்த சத்தம் தான் கேட்பீங்க. கையை தட்டி ஆவில நிரம்பி ஆமென். நல்லா சொல்லி முடிக்கிறேன். யோபு ஆரம்பத்தில் ஒரு சத்தத்தை கேட்டான். ஐயோ, ஒட்டகமெல்லாம் மறிச்சிருச்சு, உன் வீடு எரிஞ்சிருச்சு, 10 பிள்ளை செத்து போயிட்டாங்க. இந்த சத்தத்தையே கேட்டான். அழிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு, விழுந்துருச்சு, செத்துருச்சு, இல்லாம போச்சு, காற்று அடிச்சிருச்சு, எல்லாவன உடைச்சு நொறுக்கி இல்லாமக்கிற சத்தத்தையே கேட்டான். ஒரு நாள் போச்சு, அது சுரண்டு வந்துச்சு. திரும்ப யோபு ஒரு சத்தத்தை கேட்டான். 500 ஒட்டகத்துக்கு பதிலா 1000 ஒட்டகம், 3000 ஆட்களுக்கு பதிலா 6000 ஆட்கள். ஓ பாரா, இனி அவன் சத்தமெல்லாம் அழிஞ்சு போச்சு, உடைஞ்சு போச்சு. இனி எல்லாம் உன் வாழ்க்கையில வர்ற நன்மைகளே, உன் வாழ்க்கையில வருகிற மகிமையே நீ கேட்கிற சத்தம் உன் காதுகள் கேட்கும். உன் பிள்ளைகளை குறிச்சு, உன் பிசினஸ் குறிச்சு, உன் குடும்பத்தை குறிச்சு நல் வார்த்தைகள், நலமான வார்த்தைகள், மங்கள வார்த்தைகள் உன் காது கேட்கும். அவர் ஊழியனான் என்று அவர் ஆவில நிரம்பி மனதாரே உன்னை ஆசீர்வதிச்சு சொல்றேன். இனி உன் காதுகள் கேட்கிற சத்தம் எல்லாம் ஆசீர்வாதத்தின் சத்தமே. கைகளை தட்டே.